ஏய் கீழே வைமா. உலகமே நீ ஒத்த புள்ள. நாங்கள் ஊர் பெரிய மனுஷங்களாம் அங்கே நிற்கும். எங்களை மீறி உங்கள் ஐயாவை கொண்டு போய் நம்ம ஊர் சுடுகாட்டில் அடக்கம் பண்ண முடியாது. மச்சான், மாயாண்டி செத்து கிடக்காமலா? அவனுக்கு என்ன சடங்கு மரியாதலாம்? தூக்கி புதரில் போடுவீளா? சும்மா விட்டு போட்டு பேசிட்டு இருக்கிய. இல்ல தூங்கல, தூக்கி புதரில் போடுங்களேன். புதருக்குள்ள தூக்கி போட எங்க ஐயாவோட செத்த எலி குஞ்சு இல்ல, புலி வகையறான். நீங்க ஒண்ணு மரியாதை செலுத்த வேணாம், நான் பாத்துக்கிறேன். இதுக்கு மேல இடைஞ்சல் பண்ணீங்கன்னா போலீஸை விட்டு தான் விரட்டி அடிப்பேன். வாழும் போது நிம்மதியா வாழ விடல, செத்த பிறகு பணத்தை கொத்தி கொத்தி பாக்கிகளோ. தம்பி, மரியாதை செலுத்துப்பா. வீர வணக்கம். அண்ணாச்சிமார்கள் என்ன சொல்றாங்க? இன்னும் வம்பு வழக்கு பஞ்சாயத்து தானா? உங்க சொந்தக்காரங்க தானே இவங்க? இப்ப என்ன பிரச்சனை? இங்கே பாரு தம்பி, உன் ஊர் வேற உன் திசை வேற. தேவையில்லாமல் எங்கள் பிரச்சனைக்குள்ளே வராத. கலவரமாயிரும், அவ்வளோதான் சொல்லுவேன். யோ, பெரிய மனுஷன் செத்து கிடக்குறான், நீங்க என்னடா ஆண்டு விழாக்கு ஆள் பிடிக்கிற மாதிரி ஆலோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? அன்னைக்கு இருந்து பார்த்துட்டு இருக்கேன், ரொம்ப பேசிட்டே போயிட்டு இருக்க. ஏய், இது எங்க ஊர் பிரச்சனை. நாங்கெல்லாம் குடும்பம் மாதிரி அடிச்சுப்போம் பிடிச்சிப்போம். தேவையில்லாம தலையிட வச்சுக்கிடாங்க. போயிட்டே இருங்க. நீ யாருங்கிறத மனசுல வச்சு நடந்துக்க, புரியுதா? ஐயாவை தூக்குங்க. ஏய் தூக்குங்கப்பா. ஏய் ஏய், வாடா தூக்கிடுடாப்பா. ஏய் தூக்குங்கடா. தூக்கிடுடா ஏய், பாப்பா. என்ன இளவட்ட பேராத என்ன ஜீவிலா? ஏய், ஹலோ, பிராகல. ஏய் ஏய் என்ன கீழ வை. சொல்றோம்ல. எல்லாரும் முகத்தை பாத்துங்க. முகத்தை மூட போறான். சுடுகாட்டுக்கு பெண் பிள்ளைகள் வரக்கூடாது, இது ஐதீகம். ஆனா பாசத்துக்கு மிஞ்சி வேற எதுவும் இல்ல. மாயாண்டி ஆத்மா சாந்தி அடையணும்னா ஆம்பளை புள்ளதாம கொல்லி போடணும். அருணாச்சலம், நீ போடுறா கொல்லிய. மாயாண்டிக்கு நீ என் புள்ள மாதிரி தான்டா.
உலகம்மா நில்லுமா, எங்கம்மா போற? நில்லுமா. உறவை உரத்தா பார்க்காம கெடுத்துட்டவே. யோ வாய முடியா? உலகம்மா நீ செய்யறது சரியாவா இருக்கு? நம்ம ஜாதியில பிறந்துட்டு அங்க போய் இருக்கிறது நல்லாவா இருக்கு? இப்படி பேச உங்களுக்கு எப்படியா மனசு வருது? வார்த்தைக்கு வார்த்தை பணையேறி பயமாவன்னு சொல்லி அவமானப்படுத்துனீங்க. உங்களுக்கு என்னையா கீழே மேல? உலகமே, உன் கோபம் நியாயமானது தான். உனக்கு எந்த வம்பு வழக்கு வராமல் நாங்கள் பார்த்துக்கிறோம். உலகமே, முனிசிப் நான் சொல்கிற கேளுமா. இனி இந்த ஊரில் எந்த பிரச்சனையும் வராது. சந்தேகப்படாமல் வீட்டுக்கு போமா. எங்க ஐயா வயசு பார்க்காம கெஞ்சி கதறும் போது ஒன்னும் சொல்லாம வேடிக்கை பார்த்தீங்களே, அந்த மாதிரியா? இனி எதுவும் நடக்காது, நாங்கள் இருக்கோம். நீ அபராதம் முழுசும் கட்ட வேண்டாம். அடையாளமா 4 நாவுக்கு நம்ம கோயிலுக்கு எண்ணெய் வாங்கி ஊத்திடுமா. நம்ம எல்லாரும் ஒன்னாயிரலாம். உங்க புண்ணியத்துல ஐயா கட்ட மேல எண்ணெயை ஊத்தி எரிச்சு அபராதம் கட்டியாச்சு. என்ன தடுக்காண்டாம், வழியை விடுங்க. உலகமே, அருணாசல போய் உறவுன்னு விட்டு கொடுக்க வேண்டாம். நம்ம மக்கள் எல்லாம் யோசித்து பார்த்தியா? நீ ஒன்றும் அருணாசலத்து கூட நிரந்தரமா இருக்குன்னு அவசியம் இல்லை. இங்கே ஏதாவது கண்ணுங்கான இடத்துல போய் ஏதாவது பண்ணி பழச்சிக்க போப்போ. பழவேசம், உன் வாய் அழுவி போயிரும். அருணாச்சலம் என் அண்ணன் மாதிரி. உன்னாலதான் வினையே வருது. ஏல நாக்கில் நரம்பெல்லாம் பேசாதவே. இல்லை சண்முகம், நம்ம சாதிக்குன்னு ஒரு பாரம்பரியம் இருக்கு. வாயை அளந்து பேசு. உலகமா தேவையில்லாம ரொம்ப அடம் பிடிக்காத. உனக்கு இங்க இருக்க இஷ்டம் இல்லைன்னா மாதிரி வீட்டில் போயிரு, அது தப்பு இல்லை. அதுவும் பிடிக்கலன்னா வீட்டில் போயிரு. அந்த அருணாச்சலம் பைய வீட்டுக்கு மட்டும் போகாத. அது உனக்கு மட்டும் அசிங்கம் இல்லை, ஊருக்கே அசிங்கம். சொன்னா புரிஞ்சுக்கோ. பத்தி நீர் கவலைப்படாண்டாம். நான் ஒருத்தி போறதால மேல் கெட்டு போயிடும்னா உங்க எவ்வளவு இத்து போயிருக்கணும். முதல்ல அதை சரி பண்ணுங்க. என்னை பத்தி நீங்க யாரும் கவலைப்படாண்டாம். உங்களை பத்தி மட்டும் கவலைப்படுங்க. நான் உங்க செத்து இன்னொரு பிறந்துட்டேன்.